ஒரு சிறிய தாழ்மையான கிராமத்தில் ஒரு தாய் மற்றும் அவளுடைய மகன் வாழ்ந்தனர். அவர்கள் வறுமையில் இருந்தாலும் ஒருவருக்கொருவர் வழங்கும் மகிழ்ச்சியில் திருப்தியுடன் இருந்தனர். ஒரு திருவிழா நாளின் போது கிராமம் முழுவதும் உற்சாகம் பரவியது. குழந்தைகள் புது புது ஆடைகளை அணிந்து விளையாடி மகிழ்ந்தனர். கொண்டாட்டத்தின் சிரிப்புகள் கிராமம் எங்கும் ஒலித்தது. இதனை பார்த்த அந்த சிறுவன் முதன்முறையாக தனது ஆசையை தெரிவிக்க தாயிடம் சென்றான். அம்மா, மற்ற குழந்தைகள் போல எனக்கும் புதிய துணி, பொம்மைகள் வேண்டும் என்று ஆசையாக கேட்டான். அவனின் அப்பாவி கேள்வி தாயின் மனதை நொறுக்கியது. தனது நிலைமையை எளிமையாக விளக்கி அதனை அவன் புரிந்து கொள்வான் என்று நம்பினாள். அவன் அமைதியாக தலையாட்டினாலும் அவன் கண்களில் தெரிந்த தோல்வி உணர்ச்சி வேறேதோ சொல்லியது. அந்த இரவில் அவன் தாயால் தூங்க முடியவில்லை. தான் வீட்டு வேலைகள் செய்து சம்பாதிக்கும் பணம் உணவுக்கு மட்டுமே போதுமாக இருந்த காரணத்தால் அடுத்த நாள் காலை மன உறுதியுடன் தாய் தனது மகனின் கையை பிடித்துக்கொண்டு பக்கத்து கிராமத்திற்கு நடந்து சென்றார். தன் கண்மணியான மகனுக்காக தாய் சுயமரியாதையை விட்டுவிட்டு மக்களிடம் கையேந்தினார். என் மகன் சிரிக்க வேண்டும் என்று எண்ணிய அவள் பிறரின் பார்வைகளையும் அவமானங்களையும் புறக்கணித்தாள். ஒரு நாளின் முடிவில் அவள் கையில் ஒரு எளிய ஆடை மற்றும் ஒரு பொம்மைக்கு போதுமான பணம் கிடைத்தது. வீடு திரும்பிய போது அவள் அவன் ஆசைப்பட்ட ஆடையையும் பொம்மையையும் வாங்கி அவன் கையில் கொடுத்தாள். அவனின் முகத்தில் ஒளி பொலிவதை பார்த்து அவள் கண்ணில் ஆனந்த கண்ணீர் பெருகியது. என் மரியாதைக்கு மேலானது என் மகனின் மகிழ்ச்சிதான் என்று நினைத்தாள். அவள் செய்த இந்த அன்பின் செயல் பிறருக்கு சிறியதாக தோன்றினாலும் அந்த சிறுவனுக்கு மிகப்பெரிய செயல். அது அவன் வாழ்நாளில் மறக்க முடியாத நினைவாக மாறியது.